தமிழகத்தில் தனக்கு இருக்கும் 25 ஆண்டுகால அரசியல் அனுபவத்திற்கு அருகில் கூட தென்சென்னை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள தமிழச்சி தங்கபாண்டியனால் வர முடியாது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நான் இப்ப முன்னாள் ஆளுநர் இல்ல, முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்க உட்கார்ந்திருக்கிறேன். எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன். என் பக்கத்துல கூட இவங்களாம் நிக்க முடியாது. தென்சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவையில என் பக்கத்துல கூட நிக்க முடியாது. பார்க்கலாம் சவால். எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை, எங்கெங்க குப்பை, எங்க குப்பை கூலங்கள், எங்க உள்ள அடைப்பு, எங்க சாக்கடை, எங்க வாகன நெரிசல் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறோம். இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென்சென்னையில. சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இல்ல மக்கள் வாக்களித்தது. நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன். உங்க இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. மறுபடியும் என்ன பரட்டான ஆரம்பிச்சிருக்க சொல்றேன். பரட்டனால இது ஒரிஜினல்பா, இது ஒரிஜினல். நான் ஒன்றும் அழகி கிழங்கெல்லாம் சொல்லிக்கலையே. நாங்க மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம். ஜூலையில் மின்சார கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்சார கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2022 ஆணை பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பணவீக்க விகிதம் அல்லது 6% இவற்றில் எது குறைவோ அந்த அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தது. அதன்படி நடப்பாண்டின் ஏப்ரல் மாத பணவீக்க அளவான 4.38% அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதனால் யூனிட்டுக்கு 50 காசுகள் வரை மின்சார கட்டணம் உயரும் என்றும் இதை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் இது கண்டிக்கத்தக்க நடவடிக்கை என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இழப்பை குறைக்க மின்சார கட்டணத்தை உயர்த்துவது தீர்வல்ல என்றும் மின்சார வாரியத்தில் நடக்கும் ஊழல்களைத்தான் தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.